நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 2லேருந்து பார்க்க போகிறோம் +2 சிலபஸ் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பார்க்க போகிறேன். இதில் கரண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு மீனிங் என்ன அப்படி என்ன மீனிங் சொல்கிறேன் பாருங்கள். ஜென்ரலாக வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி டீல்ஸ் வித் சார்ஜஸ் அட் மூமெண்ட். இது மீனிங் என்ன அப்படின்னா ஒரு சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் மூமெண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி படிக்கிறது தான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறோம். ஓகே, இப்போ பார்ப்போம். கரண்ட் நமக்கு தெரியும், த ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் தான் கரண்ட்டு. எலக்ட்ரிசிட்டிங்கிறது ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஒரு பாயிண்ட்லேருந்து ஏங்கிற பாயிண்ட்லேருந்து அனதர் பாயிண்ட் பிக்கு கொண்டு போகிறது தாங்க மீனிங் ஆஃப் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, அடுத்தது இப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். எனி மெட்டல்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ், மேட்டருங்கிறது தெரியும் உங்களுக்கு, ஜென்ரலி மேட் அப் ஆஃப் த ஆட்டம்ஸ். ஓகே, if you take எனி கண்டக்டர் எடுத்து பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் காம்பர் எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா சென்டரில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும், அப்படியே நிறைய ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் 1 இது 2ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா லூஸ்லி பவுண்டட் வித் நியூக்ளியஸ். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ண முடியும், லெஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் ரெக்யூர்ட் டு ரிமூவ் த எலக்ட்ரான்ஸ், ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ என்ன சொல்ல வரேன், குறைஞ்ச எனர்ஜியே போதும் இந்த எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு. இது லூஸ்லி பவுண்டட் சொல்லிட்டேன். அப்போ என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டுருக்கும் இங்கே. அதுக்கு பேர் தான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஒரு மெட்டலில் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன்ஸ். இது மீனிங் புரியுதா உங்களுக்கு? இதுதாங்க ஃபஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு கண்டக்டார் அது மீனிங் என்ன அப்படின்னா இட் கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி. இது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணிச்சுன்னா இதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறோம், கண்டக்டார் அப்படின்றோம். இப்போ ஒரு கண்டக்டாருக்கு நான் என்ன பண்ணுறேன், பவர் சப்ளை கொடுக்கல, பேட்டரியை கனெக்ட் பண்ணலை, ஆனால் அதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூமெண்ட்டில் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏன் அதில் கரண்ட் போகலை? கரெக்டாக? இப்போ எடுத்துக்கோங்க, இது ஒரு கண்டக்டார். நான் சும்மா சிம்பிளாக டயக்ராம் உங்களுக்கு புரியுற மாதிரி போடுறேன். இங்கே இருக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு குரூப் இந்த பக்கம் மூவ் ஆகும், ஒரு குரூப் இந்த பக்கம் மூவ் ஆகும், ஒரு குரூப் மேலே ஒரு குரூப் கீழே. அப்போ நெட் மொமெண்ட் வில் பி 0. அதெல்லாம் சொல்ல வரேன். இதில் கரண்ட் இல்லை, ஒரு தனியாக வச்ச கண்டக்டர் என்ன பண்ண போகிறோம், அதில் கண்டிப்பாக அதில் கரண்ட் அதில் ஃப்ளோ ஆகாது. தட் இஸ் என்ன ரீசன் அப்படின்னா நெட் மூமெண்ட் ஆஃப் த எலக்ட்ரான் வில் பி 0. ஓகே, இப்போ இதே கண்டக்டாரில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணுறேன். நல்லா பாருங்கள், ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணுறேன். அப்படி கனெக்ட் பண்ணும்போது என்ன சார் நடக்குது அப்படின்னா இந்த பேட்டரிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கு சம் எனர்ஜியை கொடுக்கும். எனர்ஜி மீன்ஸ் என்ன அப்படின்னா இட் கிரியேட் த ஹை பொட்டன்ஷியல் ஒரு எண்டு, லோயர் பொட்டன்ஷியல், இது ரெண்டு இருக்கும். இட் கிரியேட் த 2 டிஃப்ரெண்ட் பொட்டன்ஷியல், ஒன்று வந்து ஹை, இன்னொன்று லோயர் பொட்டன்ஷியல். இந்த மாதிரி இது கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த எனர்ஜி வாங்கிட்டு சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும், ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு ஃப்ளோ ஆகும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ வந்து பார்க்குறப்ப கன்வென்ஷனல் கரண்ட் இந்த பக்கம் போச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும், இதுக்கு ஆப்போசிட்டில் மூவ் ஆகும். அப்போ என்ன பண்ண போகிறோம், பேட்டரிங்கிறது என்ன பண்ணும், டு கிரியேட் த potential difference between the 2 points of the conductor and also it drive the charge particles. அவ்வளோதான். மீனிங் புரிஞ்சிச்சா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது ஒரு வாட்டர் டியூப் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன், இந்த லெவல் பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், சேம் பாட்டம்லேருந்து சேம் ஹைட்டில் வச்சுருக்கேன். அப்போ இங்கே இருக்கிற ப்ரெஷர் இங்கே இருக்கிற ப்ரெஷர் எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். இங்கே வந்து வாட்டரில் லிக்விட் பற்றியும் ப்ரெஷர் சொல்கிறேன். நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது எப்படி சொல்கிறோம், பொட்டன்ஷியல் சொல்ல வரேன். அவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட்டு, ரெண்டுமே சேம் தான். அப்போ சேம் ப்ரெஷர் இருக்கும்போது தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த ப்ரெஷர். அப்போ எப்படி இருக்கும் வாட்டர் லெவல், இங்கேயும் பாருங்கள் அப்படியே இருக்கும், இங்கேயும் இருக்கும். வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுமா, ஃப்ளோ ஆகாது. அதே இந்த டியூப் என்ன பண்ண லைட்டாக அப்படி சாய்க்கிறேன். சாய்க்கும் போது ஒரு ரெண்டு டிஃப்ரென்ஸ், ஹை ப்ரெஷராக இருக்கும், இங்கே லோ ப்ரெஷர். என்ன ரீசன் அப்படின்னா இந்த ஹைட்டை பாருங்கள், இந்த ஹைட்டை பாருங்கள், இந்த ஹைட் அதிகமாக இருக்குது, இந்த ஹைட் கம்மியாக இருக்குது. அப்போ இது ஹை ப்ரெஷராக இருக்குது, இது லோ ப்ரெஷராக இருக்குது. அப்போ வாட்டர் எப்படி ஃப்ளோ ஆகுது, ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். இதே மாதிரி தான் கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னா ஹை பொட்டன்ஷியல் இருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு ஃப்ளோ ஆகுது. ஓகே, இப்போ பாருங்கள் டெஃபினேஷன் எழுதுகிறேன். இப்போ டிஃபைன் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நான் எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு கண்டக்டர் எடுத்துக்கோங்க. இந்த கண்டக்டர் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்ஸ் ஏ.
இதுதான் ஒரு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்ஸ் அது சொல்லுவாங்க குறுக்கட்டு பரப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது வழியாக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எவ்வளோ சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் q amount ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் flowing through a given area of cross section A with time interval t. இப்போ t செகண்ட்ஸில் q amount ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னு சொன்ன பார்த்தீங்களா கிராஸ் செக்ஷன் ஏரியா, அது வழியாக போகுது. அப்படி போகும்போது த கரண்ட் இஸ் I டிஃபைன்ட் as அப்படின்னு பண்ணும்போது q by t அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. இப்போ கியூங்கிறது என்னன்னா நெட் சார்ஜ் passes through the given area of cross section of the conductor in time interval t. அவ்வளோதாங்க, இது புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்றாங்க. ஒரு புரிய மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இது ஒரு கண்டக்டார். இப்போ என்ன பண்ணிருக்கேன், இந்த கண்டக்டார் எடுத்து நான் பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், பேட்டரியோட கனெக்ட் பண்ணிட்டேன். இங்கிறது ஒன்றும் இல்லை, எலக்ட்ரிக் ஃபீல்டு தாங்க. இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் தான் கரண்ட் இருக்கும். இந்த கரண்ட் ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, கன்வென்ஷனல் கரண்ட் ஆர் கரண்ட் அப்படின்ட்டுருவாங்க. ஏன் நம்மளுடைய கன்வென்ஷனுக்காக என்ன பண்ணிருக்காங்க, இந்த கரண்ட் எப்படி போகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணியிருக்காங்க வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் ஏரோ மார்க். பாசிட்டிவில் ஆரம்பித்து எப்படியே போயிட்டு நெகட்டிவ் வந்துருச்சு பாருங்கள், இது கன்வென்ஷனல் கரண்ட். அதே டைமில் இந்த பிங்க் கலரில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் எலக்ட்ரான்ஸ். இந்த ஐ கரண்ட் எந்த பக்கம் போகுது, பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகிற டைமில் இந்த எலக்ட்ரான்ஸ் எங்கேருந்து வருது பாருங்கள், பாசிட்டிவ் நோக்கி வருது பாருங்கள். அப்போ நெகட்டிவ்லேருந்து எங்கே போகுது, பாசிட்டிவ் போகுது. இது மீனிங் என்ன அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ரெண்டு எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகுது. அப்படி போகும்போது அந்த சேம் டைமில் அதே டூ நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எங்கேருந்து எந்த பக்கம் வரும் அப்படின்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இந்த பக்கம் வரும். இது மீனிங் என்ன அப்படின்னா த சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தான் என்னது பாசிட்டிவ் இங்கேருந்து அங்கே போகுது, அதுக்கு ஈக்குவலான நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் அங்கேருந்து இங்கே வரும். அதுதான் இப்போ கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி போகுதோ அந்த டேஷ்னே எடுத்துக்குது கன்வென்ஷன் கரண்ட். ஓகேவா? இந்த ஃப்ளோ ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்பயுமே எப்படி இருக்கும், ஆப்போசிட் டைரெக்ஷன் ஆஃப் த கன்வென்ஷனல் கரண்ட்டுக்கு இருக்கும். இப்போ புரிஞ்சிச்சா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு முன்னாடி என்ன சார் பார்க்கணும் அப்படின்னா பிஃபோர் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ரெண்டு டயக்ராம் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள். இப்போ இந்த ரெண்டு டயக்ராம் நல்லா பாருங்களேன், இது கண்டக்டார் தான், இதுவும் ஒரு கண்டக்டார் தான். இப்போ இது என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்கேன், அட் இஸ் மீன்ஸ் பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வித்தவுட் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, இதுக்கு பவர் சப்ளை கொடுக்கல. கொடுக்காதுக்கும் போது கண்டக்டாரில் இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குது, ரேண்டம் மோஷனில் கண் அப்படின்னான்னு போது கண்டிப்பாக என்ன, அது டஸ் நாட் கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி. அது மீனிங் என்ன அப்படின்னா இது கரண்ட்டாக பாஸ் பண்ணாது. ஓகே, ஆல்ரெடி சொல்லிட்டேன், நெட் மூமெண்ட் ஆஃப் த எலக்ட்ரான் வில் பி 0. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த கண்டக்டாருக்கு நான் பவர் சப்ளை அப்ளை பண்ணுறேன், கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது ஐ அமௌண்ட் ஆஃப் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கண்டக்டர் போயிட்டுருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வந்து ஐ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி போகும், நெகட்டிவ் ஆப்போசிட்டில் வரும்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன சார் நடக்கும், உள்ளே நடக்கும் அப்படின்னா இந்த ரேண்டம் மோஷனில் போயிட்டு இருந்த எலக்ட்ரான்ஸ் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆகும். இந்த ஃபோர்ஸுக்கு பேர் வந்து டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்னுவாங்க, ஆர் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இந்த ஃபோர்ஸ் என்ன தான் பண்ணும் அப்படின்னா ரேண்டமாக போன எலக்ட்ரான்ஸ், நான் ஒன்று மட்டும் போட்டு காட்டுறேன், இந்த எலக்ட்ரான்ஸ் மேலே ஆக்ட் ஆகி ஃபஸ்ட்டு ஜிக்ஸாக் பாத்தில் வந்து கொலைட்ஸ் வித் ஈச் அதர் மோதி அப்படியே ஒரு பக்கம் திரும்பும். எந்த பக்கம் திரும்பும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் போச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் 1, ஸோ அந்த மாதிரி 2, அப்படியே 3, இந்த மாதிரி. ஸோ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட்லி ஓரியன்டட் இன் எ சிங்கிள் டைரக்ஷன். அந்த டைரக்ஷன் எப்படி இருக்கும், ஆப்போசிட் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துருச்சு. வந்து என்ன பண்ணும், ரிமைனிங் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சுக்கிட்டு திஸ் எலக்ட்ரான்ஸ் ட்ரிஃப்டட் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் டெர்மினல். இது மீனிங் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் திரும்பிடுச்சுமா, இந்த பக்கம் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்படி இருக்குது, இந்த பக்கம் கண்ணா இருக்குது, அப்படியே திரும்புது, இந்த பக்கம் திரும்பி எதை நோக்கி வருது அப்படின்னா டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் டெர்மினல்ஸ். அப்படி வரும்போது இனிஷியலில் எப்படி இருக்குது, வெலாசிட்டி ரேண்டமாக இருக்குது. ஆனால் ஆஃப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது மீனிங் என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்ததுக்கப்புறம் அது மோதி அதில் எல்லாமே அலைன்மெண்ட் ஆகி
ஒரு பக்கம் மூவ் ஆகும்போது எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஆவரேஜ் வெலாசிட்டியில் மூவ் ஆகும். அந்த வெலாசிட்டிக்கு பேர் தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஒன்றும் இல்லை, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னா ஒரு கண்டக்டருக்கு பவர் சப்ளை கொடுக்கும். மீனிங் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் அப்ளைட் ஆன் த கண்டக்டர், ஆல் த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ட்ரிஃப்டட் வித் யூனிஃபார்ம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இஸ் கால்ட் அஸ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறேன். இது மீனிங் புரிஞ்சிச்சா? ஓகே. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி சிம்பிள்ஸ் எப்படி எழுதுவாங்க அப்படின்னா விடி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். நான் உங்களுக்கு அப்பயே சொல்லியிருக்கேன், பவர் சப்ளை கொடுக்கும்போது அது மேலே ஒரு லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆகும் சொன்னேன். FL ஈக்குவல் டு என்ன ஆகும்? மீனிங் லாரன்ஸ் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜுக்கு என்னது எலக்ட்ரான்ஸ்க்கு ஈன்னு போட்டேன். ஓகே, அது மேலே அப்ளை பண்ணுற ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது வெக்டார் குவான்டிட்டி. ஸோ அதனால் வெக்டார் போடுறேன், வேறு ஒன்றும் கிடையாது டைரக்ஷன்ஸ். ஓகேவா? அப்போ E மைனஸ் E இன்ட்டு E வெக்டார், இது வந்து ஜென்ரலாக என்னதுன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது அக்கார்டிங் நியூட்டன்ஸ் லா படி F ஈக்குவல் என்ன ஃபார்முலா? மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். இதுக்கு A வெக்டார், இதுக்கு A வெக்டார். இங்கே ஏன் ஆக்சிலரேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு தெரியும். இது மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஆல் த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் கெட்ஸ் ஆக்சிலரேட்டட். எப்பயுமே ஒரு சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும்? ஆக்சிலேட் ஆனால் தான் அது என்ன பண்ணும், கொஞ்சம் மூவ் ஆகும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். சரியா? இதுவும் ஃபோர்ஸ் தான், இதுவும் ஃபோர்ஸ் தான். இப்போ ரெண்டுமே ஈக்குவல் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ரெண்டு ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க, ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன சார் பண்ண போகிறேன் அப்படின்னா ரெண்டு ஈக்குவல் பண்ணுறேன். MA வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் E இன்ட்டு E வெக்டார். இதுலேருந்து A வெக்டார் மட்டும் எடுத்து எழுதுறீங்க பாருங்கள், மைனஸ் E பை M இன்ட்டு E வெக்டார், ஈக்குவேஷன் நம்பர் 3. இது வரைக்கும் புரிஞ்சிச்சா பாருங்கள்? ஓகே. அடுத்தது இன்னொன்று சொல்ல நினைக்கிறேன். இதில் வந்து உங்கள் புக்கில் என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா மீன் டைம் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. மீன் டைம் அது வந்து சிம்பிள் வந்து டவுன்னு சொன்னேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போது கண்டிப்பாக என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொலிஷன் மோதும் பிட்வீன் ஈச் அதர், அதுக்குள்ளே மோதி தான் திரும்புன்னு சொன்னேன். அப்போ இது ஒரு மோதல், இது ஒரு மோதல், தட் இஸ் கால்ட் இது ஒரு கொலிஷன், இது ஒரு கொலிஷன். அடுத்தடுத்து இது ஒரு கொலிஷன், ஃபஸ்ட்டு நடக்குது இந்த கொலிஷன்ஸ், அப்புறம் 2, இது 3. அப்போ இந்த கொலிஷனுக்கும் எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க கொலிஷன் டைம் அப்படின்னு, மீன் டைம் சொல்லுவாங்க, ஆர் மீன் ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா த ஆவரேஜ் டைம் பிட்வீன் த சக்சஸிவ் கொலிஷன் இஸ் கால்ட் மீன் ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மீன் டைம் சொல்லுவாங்க, ஆர் மீன் ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மீனிங் பண்ணிச்சா பாருங்கள். இப்போ அடுத்தடுத்து கொலிஷன்ஸ்க்கு இடையில் இருக்கிற இந்த டைமுக்கு பேர் தான் மீன் ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்கிறோம். இது புரிஞ்சிச்சா? ஓகே. அடுத்தது இப்போ பார்ப்போம். இப்போ ஜென்ரலாக வெலாசிட்டி அப்படின்னா அந்த வெலாசிட்டி ஈக்குவல் டு இங்கே என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். வெலாசிட்டி ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம் நல்லா தெரியும். அதே மாதிரி ஆக்சிலரேஷன் ஃபார்முலா என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆக்சிலரேஷன் A டிஃபைன்ட் அஸ் V/t. ஓகேவா? இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சிலரேஷன்ஸ் எப்படி எழுதுவாங்க உங்களுக்கு நல்லா தெரியும். இதுவும் வெக்டார், இதுவும் வெக்டார். இப்போ மாத்திரம் பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் மட்டும் மாற்றி எழுதுறேன் பாருங்கள். எப்படி எழுதுறேன் பாருங்கள். இங்கே ஏ தான் ஈக்குவல் டு இங்கே வெலாசிட்டி என்ன வெலாசிட்டி? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. அப்போ என்ன எழுதுறேன் பாருங்கள், VD வெக்டார் பை இங்கே டைம் என்ன டைம்? டவ். ஏன்னா மீன் ஃப்ரீ டைம் இங்கே, ஏன்னா கொலிஷன் நடக்குது இங்கே. ஸோ மாற்றி எழுதிட்டேன். இப்போ நான் எழுதிட்டேன்னா இப்போ நமக்கு என்ன வேணும்? VD இது மட்டும் தான் வேணும். ஸோ இப்போ இது மட்டும் தான் வேணும். அப்போ இது அப்படியே வச்சுக்கோங்க. VD வெக்டார் ஈக்குவல் டு எப்படி எழுதுறேன் பாருங்கள், A வெக்டார் இன்ட்டு டவ் அப்படின்னு எழுதுறேன்னா இதில் நமக்கு என்ன வேணும் பாருங்கள். A வெக்டார் கண்டிப்பாக வேல்யூ தெரியும் எவ்வளோ, அப்படியே அடுத்து சப்மிட் பண்ணுங்கள். A வெக்டார் ஃப்ரம் த ஈக்குவேஷன் எங்கே இருக்குது பாருங்கள், 3லேருந்து. அப்போ இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டாச்சா? ரிமைனிங் என்ன இருக்குது? E போட்டோமா? அடுத்து இங்கே டவ் இருக்கா? டவ் போட்டேன். அடுத்தது M இருக்கா? அந்த M போடுறேன். இல்லைனா E மட்டும் மிஸ்ஸிங், அப்படியே வெக்டார் தனியாக எழுதிட்டேன். E வெக்டார் இதுதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஈக்குவல் டு VD வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் E டவ் பை M இன்ட்டு E வெக்டார்ஸ். இதுதான் வந்து டெரிவேஷன் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. இப்போ என்ன சார் புக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜென்ரலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் இதுக்கு பார்த்தீங்களா, இதை என்ன பண்ணிருக்காங்க அவங்க மியூ அப்படின்னு வச்சுருக்காங்க சிம்பிள். இதை மியூ வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், VD வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ்
மியூ இன்ட்டு இ வெக்டார் அப்படின்னு எழுதுகிறாங்க. இதில் மியூ அப்படின்னா மொபிலிட்டி அப்படின்றாங்க. உங்களுக்கு தெரியும் மொபிலிட்டி. ஓகே, அடுத்தது என்ன சொல்ல வரேன், மியூ டிஃபைன்ட் அஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம், மியூ ஈக்குவல் டு உங்களுக்கு தெரியும் மியூ என்ன ஃபார்மில் அப்படியே பாருங்கள், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பர் யூனிட் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு. ஓகே, வெக்டார் போட்டால் மைனஸ் போடணும், அப்படின்னா அப்படியே கூட வெக்டார் போடலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே மைனஸ் எல்லாம் எழுதலாம். அப்போ மொபிலிட்டி டிஃபைன்ட் ஆஸ் எப்படி எழுதலாம், மியூ ஈக்குவல் டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பர் யூனிட் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு. அவ்வளோதான், இதான் சிம்பிளாக எழுத போகிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ யூ டேக் மேக்னிட்யூட் வேல்யூ மியூ ஈக்குவல் டு மைனஸ் சிம்பிள் வராது, விடி பை இ. நான் சொன்னேன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அக்யூர்ட் பர் யூனிட் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இஸ் கால்ட் அஸ் ஏ மொபிலிட்டி. இவ்வளோ தாங்க, புரிஞ்சிச்சா? ஓகே ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், இதோட கண்டினியூட்டி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.